சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் அன்பு கிடைக்கவில்லை என்று இது நாள் வரை நீ போராடி வருகிறாய். எனக்கான அன்பு கிடைக்கவில்லை சாயப்பா, எப்பொழுதும் அனைவராலும் வெறுக்கப்படுகின்றேன், என்னை பார்த்தாலே யாருக்கும் பிடிப்பதாக இல்லை என்று வேதனையோடு தெரிவித்தாயல்லவா. உன்னை பார்த்தாலே யாருக்கும் பிடிக்கவில்லை என்று என்னிடம் கூறினாயே. உன் சாயப்பா உன்னுடன் இருப்பதை நீ மறந்துவிட்டாயா என்ன? உன்னை பிடித்து, உன் அன்பை பிடித்து, உன்மேல் உனக்காக நான் சேவை செய்ய உன்னுடனேயே நான் காத்து கிடக்கின்றேனே, இதை மறந்துவிட்டாயா? பரவாயில்லை, இந்த வேதனையில் உன்னால் சரியாக யோசிக்க கூட முடியாது என்று எனக்கு தெரியும். அதனால் இப்பொழுது உன் காயங்களுக்கு மருந்து போடுவதற்கும், உன் காயம்பட்ட மனதை ஆற்றுவதற்காகவும் ஒரு உண்மையை உன் சாயப்பா சொல்ல வந்தேன். என் குழந்தையே, உனக்கே தெரியாமல், நீயே அறியாமல் உன்னை பின் தொடர்ந்து வரும் ஒரு உறவு உன் மீது உயிராக உன்னிடம் வந்து சொல்ல போவது என்ன தெரியுமா? வாழ்ந்தால் உன்னோடு வாழ்வேன், இல்லை என்றால் இந்த வாழ்வே எனக்கு வேண்டாம் என்று உன்னிடம் இந்த கண்களை பார்த்து உன் உண்மையான அன்பை புரிந்து கொண்டு அவரின் உண்மையான அன்பை உன்னிடம் தெரியப்படுத்த போகிறார். இதை சொல்லும் நபர் யார் என்று உனக்கு தெரியாது. ஆனால் அவர் வந்து சொல்லும் அந்த நிமிடம் உனக்கே ஒரு அதிர்ச்சிகரமான விஷயமாக அமையப் போகிறது. என் அன்பு குழந்தையே, அது யார் என்றும், அந்த நபரை உனக்கு பிடிக்குமா என்றும், அந்த நபர் உன் வார்த்தையை உன்னிடம் சொன்னால் உனக்கு பிடிக்குமா இல்லை கசக்குமா என்று சொல்கின்றேன். இந்த செய்தி விரைவில் நடக்கக்கூடும். உன் மீது அதீத அன்பு கொண்டு, உன் சூழ்நிலையை புரிந்து கொண்டு, அதை உன்னிடம் சொல்ல முடியாமல் இத்தனை காலங்கள் காத்திருந்து இப்பொழுது அந்த உறவு வந்து உன்னிடம் சொல்லும் செய்திக்கு உனக்கு இன்ப அதிர்ச்சியாகத்தான் இருக்கும். அதை உணரும் பொழுது உன் மனம் குளிரும், உன் மனம் புன்னகைக்கும். இதை தவற விடாதே. இது உனக்கான ஒரு நல்ல வாய்ப்பு என்று தான் நான் சொல்வேன். யாராக இருந்தாலும் வாழ்க்கை துணை அமைவதால் தான் ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது நிர்ணயிக்கப்படுகிறது. அதனால் இந்த வாழ்க்கை துணை உனக்கு ஏற்றதாக இருக்கும் என்று நான் முடிவு எடுத்துவிட்டேன். சற்று பொறுமையாக இரு. நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உன்னிடம் வந்து தன் அன்பை சொல்லி உன்னை திக்குமுக்காடு செய்யும் அந்த உறவு யார் என்று உன் கண்களுக்கும் உன் மனதிற்கும் நான் அடையாளம் காட்டப் போகிறேன். நான் சொல்லும் நல்ல செய்திக்காக காத்திருக்கும் என் குழந்தை, என் வாக்கை நம்பிக்கையோடு கேட்கும் என் குழந்தைக்கு அனைத்தும் நல்லதாகவே தான் நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.